ரோடு பாரு. வாவ், ஆசம் ரோட்ஸ் ஆஃப் பெங்களூர். இவங்க தான் விட்டுருக்காங்க. பார்த்தாலே பயமா இருக்குடா. டே காலி ரோட்டில் சடன் பிரேக் அடிச்சிட்டாரு, வண்டி வந்து டம் பண்ணிடுச்சான் பின்னாடி. Turn right, then you will arrive at your destination. Okay madam, thank you so much for your service. Hello people, welcome back. ரொம்ப நாள் கழிச்சு, ஆஃப்டர் 10 வீடியோஸா தெரில, அதுக்கும் மேலே ரொம்ப நாள் கழிச்சு கிரெட்டாவில் ஒரு ட்ரைவ். ஸோ இப்போ பெங்களூரில் இருக்கோம். ஸோ வரமாவிலேருந்து ஒயிட்ஃபீல்டு ஃபீனிக்ஸ் போயிட்டுருக்கோம். சரி அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம், சிட்டி ட்ரைவ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. அம்மா அப்பா, இதுக்கு தான் சன்கிளாஸ் பண்ணணுன்றது. கிளார் அடிச்சுதா கீழே இருக்கிற இது பார்க்கல, சரியா தெரியல. வைசாலி தான். ஏன் சன்கிளாஸ் அங்கே ஒரு வீட்டிலே விட்டேனா? அப்பா டயர் போயிடும் மாதிரிலாம் இருந்தால். அந்த ரிட்ஜு இந்த இல்லை நான் ஏற்றிட்டேன்னு நினச்சேன், பார்த்தா சைடில் வழுக்கிடுச்சு. இது போலரைஸ் கிளாஸா தெரியலையே. ஓரளவுக்கு பெட்டர். ஷுட் பி ஃபார் பெட்டர். ஐயோ இது எதுட்டாக்கா செமையா இருக்குது. ஆமா ஃப்ரெண்ட்லாம் உட்கார்ந்து இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு வெயில் பார்க்குறேன் பெங்களூரில். இந்த அளவுக்கு இல்லை, இதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த ஊரில் டிராஃபிக் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, எல்லோரும் வீட்டில் சில் பண்ணுறாங்க போல். இந்த என் ஃபோனில் போடு. சும்மா எஸ்டிமேஷனுக்கு மேப் பார்த்து போட்டே பழகிட்டோம். எஸ்டிமேஷன் will be at 5:45. 1 hour. I believe so. ஏய் சே, கரெக்டாக வீடியோ ஆஃப் பண்ணண்டா, அப்படா ஆயிடுச்சா? தெரியல, முன்னாடி காலியாக இருந்துச்சு, எதுக்கு சடன் பிரேக் அடிச்சாருன்னு தெரியல. கைஸ் கரெக்டாக நான் வீடியோ கட் பண்ணுறேன், பின்னாடி ஒரு ஆக்சிடென்ட். தாத்தா காலி ரோட்டில் சடன் பிரேக் அடிச்சிட்டாரு, வண்டி வந்து டம் பண்ணிடுச்சான் பின்னாடி. கியா சோனெட் அந்த ஒயிட் கலர். 30 மினிட்ஸா? டிராஃபிக்கு சரி வேணாம், அதை பற்றி பேச வேணாம். சொன்ன உடனே டிராஃபிக் அதிகமாகும். ஐடாஸ் இருக்கா? நான் இல்லை சோனெட்டில் இல்லையே. அப்படி இருந்தால் கூட காலி ரோட்டில் ஏன் சடன் அடி போகுது பிரேக்? தாத்தா என்ன ஃபோன் நோண்டின்னு வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு, நிற்கவே இல்லை அவர் பாட்டுக்கு. இல்லை பின்னாடி வருது, ஷிஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்கு. ஓஹோ இடிச்சிட்டோமா? சரி ஓகே, இன்னைக்கு 3வது அப்படின்னாரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. In 200 meters, turn left onto Hennur. இங்க கனெக்ட் ஆயிருக்கு பாரு. Need to take service road here. யா நில்லுங்களாம்பா எப்பா. Despite heavier than usual traffic, you should reach your destination by 5:10 p.m. ஃபாஸ்டர்னு சொல்தா? Turn left onto Hennur Bagalur main road. ஹெவியர் தானம்மா, எப்போதான் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல். In 300 meters, turn left onto service road. லைவ் போவே இல்லை இது வரைக்கும். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் லைவ் போகணும். அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே லைவ் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு. நல்லா எத்தனை மணி நேரம் தாங்குது பேட்டரி? 30 மினிட்ஸ் வரும் லைவ் போனால். நல்லா இருக்கே. Turn left onto service road. லெஃப்டில் சிக்னல். ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயாண்டா, ஏன்டா லெஃப்டில் எடுத்து நிற்க வைக்கிறீங்க? இவனுங்க தான் ஆயிடுச்சா? இவனுங்க இல்லை, முன்னாடி வண்டி வச்சுருக்கிறானா இந்த இது மாதிரி. இல்லை முன்னாடி பாய் மாதிரி அதை வச்சுருக்கானா? அவனுக்கு தான் ஆயிடுச்சு. இது ட்ரிபிள்ஸு சோனெட்டு. You have a space here. கஷ்டம்டா போகாது.
ஆ அப்போ ஏன் ஓட்டுறது In 400 2 மினிட்ஸ்னு சொல்லிச்சு போல. take the next right toward National Highway 44, National Highway 75. செந்தாழம்பூவில் அப்பா எவ்வளோ பெரிய பள்ளம்டாங்க. ஒரு சில இடத்துலலாம் கோ கெட் அ லைஃப் அப்படி சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொல்லுவாங்க? போய் வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுனுங்கிற. Continue on National Highway 44 for 6 kilometers. வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லைன்னா தானே இந்த விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுன்னு இருப்பேன், டிராஃபிக்லலாம் அப்படின்ற மாதிரி. நான் அன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இங்கே தொங்கிட்டு இருந்துச்சு ஒன்றுன்னு சொல்லிட்டு, அதே ஆக்சிடென்ட்டு, அதே மாதிரி ஆக்சிடென்ட்டு பெங்களூரில் நடந்துச்சு. இல்லை பெங்களூரில் நடந்துச்சு ஒன்று. ஆமாம் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி. ஆமாம், நான் அன்னைக்கு பயந்து கிராஸ் பண்ணேன் அதை. ஆனால் அதே மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. சூரியன் பின்னாடி போயிட்டு. ஆமாம், ஒரு லேடியா ஒரு பைக் மாட்டிக்கிச்சு நடியில். ஏதோ ஒரு டாக்டர் Mercedes GL 820 அப்படியே தொங்க தான் விட்டுருக்காங்க. பார்த்தாலே பயமா இருக்குடாடி. சிக்னல் போட்டாங்க, ஓடிரலாம். இந்த ஊரில் ஒருத்தருக்கு 2 கார் வச்சுருப்பாங்க. ஒய்ஃப் ஒன்று, ஹஸ்பண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதனால் டிராஃபிக் அதிகம். அதுதான் சொல்கிறேன், நம்ம ஊரில் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். BYD ஏதோ வச்சு பிக் பண்ணிடுவானுங்களா, அடியில் ஸ்க்ரூ போட்டு இருக்காங்க. பெரிய போயிடுச்சு. மெட்ரோ போகுது, ட்ரெயின். மெட்ரோ வந்துச்சுன்னா சூப்பராகிடும். எங்கே போய் காணோம்? இது வரைக்கும் போதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒசூர் வரைக்கும் கட்டிட்டு இருக்காங்களே என்ன? அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லை பாதி வரைக்கும் எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் இருக்கு. தமிழ்நாடையும் கர்நாடகாவையும் நினைக்கிறது. ஆமாம், நெக்ஸ்ட் அது கனெக்ஷன் வந்துச்சுன்னா அதுவுமே பூம் ஆகிடும். ஒசூர்லேயுமே வந்து தண்ணி பிரச்சனை வருமா, அந்த கீழே அந்த வாட்டர் கனெக்ஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப ஏஜ் ஓல்டாக இருக்கும். ஜனங்க வந்து தொகை ஆல்ரெடி அதிகமாகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி தண்ணி பிரச்சனை அங்கே வர ஆரம்பிச்சிச்சு, ஃப்யூச்சரில் வர ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்குடா பிரேக் அடிக்கிற? காற்று அதிகமாக இருக்கு. ஆமாம், நான் அன்னைக்கு இது போட்டல, பஞ்சர் போட்டு வந்தல, அப்போ அவங்க எல்லாத்துக்கும் காற்று பிடிச்சி அதிகமாக பிடிச்சிட்டாங்க. 34-35 பெட்ரோல் பங்க்ல அடிச்சா கரெக்டாக இருக்கும். சானட் ஓல்டு மாடல் பிடிச்சிருக்கு எனக்கு. இல்லை, நியூ மாடல் ஒரு மாதிரி டிசைன் போயிடுச்சு. அந்த கலர் நல்லா இருக்கு பாரு. அதை தானே இவன் வச்சிருக்கான் சீனி. நியூ மாடல் சானட் வீடியோஸில் பார்க்க நல்லா இருந்துச்சு, நேரில் பார்க்கும்போது மொக்கையாக இருக்கு. மீன் பேக்கு நல்லா இல்லை, ஃப்ரண்ட்டு ஓகே. இன்னும் அந்த பைக் மென்டாலிட்டிலே இருக்கேன் நான். கார் ஓட்டுறது கேப் பார்த்தா பூந்து போகணும், பொறுமையாக போகணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம். பைக்கில் போகும்ல. நான் கார் ஓட்டி அன்னைக்கு நான் பைக் எடுத்துட்டு வந்தேன் ஆஃபீஸ்ல இருந்து. வழி விட்டு போனேன். கார் பின்னாடி நின்னுக்கறேன். எல்லாம் பண்ணிறாங்க. அப்புறமா ரிலைஸ் ஆச்சு, டேய் நம்ம ஏன் பின்னாடி நின்னுக்கறோம், ஃபர்ஸ்ட் இத வச்சு போலாம் அப்படி.
ஒரு இன்னோவா பண்ணி நான் நின்னுக்கிறேன் என் முன்னாடி என்னடா பண்ணா அப்போ அவன் ஸ்லோ பண்ணிட்டான், ஷிஃப்ட் நிறுத்திட்டான், அவன் போயிடுவானே ஃபாஸ்ட்டாக போனான். அப்படி இளநீரே சாப்பிட்டு ரெண்டா கோகனட் வாட்டர் டெக்கத்லான் போகலாமா? ஆமாம் டெக்கத்லான் போகணும். எதுக்கு போகிறோம்லாம் தெரியாது, சும்மா போவோம். வரும்போது 10,000 ரூபாய் பில் போட்டு வருவோம். எனக்கு I just need to take couple of shots and couple of t-shirts, that's it. இப்போ ரோடு பாரு, வாவ் ஆசம் ரோட்ஸ் ஆஃப் பெங்களூர். அம்மா அம்மா மர்சிடிஸ் ஒருத்தோடைய பூந்து கச்ச 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 கச்சன்னு வரான். அவனுக்கு சஸ்பென்ஷன் ஒன்றுமே தெரியாது போல இருக்கு. வந்துட்டோண்டா சருன்னு. சஸ்பென்ஷன் நல்லா வருமா? அங்கே பாரு, அவன் பாரு நிற்க, ஸ்லோவே பண்ணலாம் அவன். பென்ஸ் கார் தானே மர்சிடிஸ் பென்ஸ். ஆனா இவன் BMW பைக் பர்ஸ் இருக்கான் டாக்டரா. ஐயோ இவன் பின்னாடி போகக்கூடாதுடா, அவன் ஸ்லோவே பண்ண மாட்டான்டா பள்ளத்தில். நம்மளுக்கு கூட இவ்வளோ தெரியாது, காற்று அதிகமாக இருக்கிறதுனால. ஆமாம் அதான் நம்ம நார்மலாகவே உள்ள ஃப்ரீயாக இருக்காது. In 300 meters, use any lane to turn left to stay on National Highway 44, National Highway 75. வந்துட்டோண்டா. இங்கே பாட்டில் நெக்கு அந்த கேஆர்புரம் அதுவும் இல்லாமல் இந்த பஸ்ஸு நிற்கிறதும் ஜங்ஷன் சென்ட்ரா நிறுத்திடுவானுங்க. யார் லேக் தான் இது? இந்த லேக். இந்த லேக் பேர் தெரில, இப்போ தான் ரெடி பண்ணாங்க அதை. ஆனால் இந்த ஏரியாவை கேஆர் தானே. ஆமாம் கேர். எஸ் பைப்னல் லேக். பைப்னல் மெட்ரோவா இது? ரொம்ப கொஞ்சம் நல்லா வயசான டாக்டர் போல, ஸ்பெஷல் டாக்டர் போல. ஏன்? In 200 meters, use the left 3 lanes to turn left onto National Highway 44. டாக்டர்களுக்குலாம் சம்பளம் ரொம்ப கம்மியா. ஆமாம் ஹாஸ்பிட்டல் பொறுத்து. அருவி ஹாஸ்பிட்டல்லே கூட டாக்டர்ஸ்க்குலாம் 1.3 lakhs அவ்வளோதானா கொடுப்பாங்க? அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு வேலை அதிகம் இல்லை? சரியான வேலை. ஆமாம் இது இன்டர்ன்லாம் ஜாயின் பண்றாங்க. Use the left 3 lanes to turn left onto National Highway 44. நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி மரியாதை வரும் தெரியுமா? they are saving lives, அவங்க வந்து more than money, they're healing people. அவங்க பேஷனாக தான் இருக்கும். இதுக்கும் வந்து டாக்டர் இருக்க முடியும். அப்படி எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி ஆமாம். Continue on National Highway 44 for 1 kilometer. அந்த மணி மைண்டடாக இருந்தாங்கன்னா வேலை செய்ய முடியாது ஆக்சுவலாக. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அந்த சர்ஜரிக்குள்ள போலனா அப்படி இருக்குமா, அவங்களுக்கு ரத்தம் பார்க்கணும், சிசர் கையில் எடுக்கணும், அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. மீட் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம அந்த இது இருக்கணும், பேஷன் இருக்கணும். அப்போலோவில் இருக்காரு அந்த அந்த ஃப்ரெண்டா? மோனிஷா இப்போ வந்து கேரளாவில் இருக்கா. ஓகே. அப்போலோவில் இருக்கவங்க நியூராலஜிஸ்ட்டுக்காக தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு போல இருக்கு. ஓகே. போட்டுட்டு இருந்தான். நியூராலஜிலாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும்ல இன்னும். அது இன்னும் ஸ்டில் எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஸ்டில் அந்த பிரெயின் ஹியூமன் மிஸ்டரிஸாக தான் இருக்குது. அவ்வளோ சம்மண்ட் அவளுக்குலாம் பயங்கர பேஷன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி தான் இருக்காங்க. சுற்றியில் படித்தாங்க அவங்களாம். என் கூட செயினில் தான் படித்தாங்க. கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் நிறைய நர்ட்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஸ்டாச்சு பார்க் பண்ணுறது நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன், கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம என்ன ஒரு 20 மினிட்ஸில் வந்திருப்போமா? டிராஃபிக் இன்றைக்கி கொஞ்சம் கம்மி, மூவிங் டிராஃபிக்கு இன்றைக்கி ஃபுல்லாக. உசுன்னு சத்தம் வந்துச்சு, பயந்து பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குடா இந்த ஊரில். மேலே ஏறினா அப்படியே சில்க் போர்டு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் சில்க் போர்டு வேவ் ஒசூர் பக்கம் ரோட்டு. Slide left onto ITPL main road. இதில் மேலே பிரிட்ஜ் போச்சுல, ஹேங்கிங் பிரிட்ஜு, அதில் போனோம்னா நம்ம பழமநேர் ரூட்டு வரும். பழமநேர் ரூட்டும் அந்த நேஷனல் எக்ஸ்பிரஸ் 7. Continue on ITPL main road for 2 kilometers. இங்க இருந்தானே என்ன அம்மா பிக்கப் பண்ணிக்கலாம். ஆமாம் ஸ்டேஷன்
இங்கே என் அம்மாவை ஊருக்கு வந்தாங்களே அம்மா, அப்போ ட்ராப் பண்ண வரும்போது நான் வந்து கரெக்டாக பார்க்கிங்கில் நிறுத்துறேன். அப்போ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டான். ஐயோ, அங்கே வந்து குடிச்சிட்டான். நேரில் பார்த்தியா? நேரில் பார்த்தேன். ஐயோ, பறந்து வரதாட்டே நான் பார்த்தேன். அடப்பா, எப்போ அது? அம்மா என் அம்மா ஊருக்கு வந்தாங்க. இப்போவா? இல்ல கொஞ்ச நாள் ஆச்சு. அதான் ஒரு 3 months முன்னாடியா? அடப்பாவே, ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து கரெக்டாக வந்து எனக்கு தெரியாதே. ஓ, எனக்கு ராகவ் சொன்னே எனக்கு ஞாபகம் இருக்கு. இதே மாதிரி அம்மாவை ரிட்டர்ன் விடும்போது நான் பார்த்தேன். ஓப்போ. எனக்கு பிரச்சனை. அப்படியே என்ன? ஃப்ரெண்டு மதுரையிலேருந்து வந்தா தர்மபுரி அப்படின்னு சிங்க என்ன பால்யா. சேலம் எல்லாரும் அவங்க டைமுக்கு வந்துட்டாங்களா கரெக்டா? அவங்களாம் முன்னாடியே வந்துட்டாங்க. எனக்கு தான் லேட் ஆயிடுச்சு. இங்க அப்ப நீ பாக்கலையா? நான் பார்க்கவே இல்லை. நான் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் போயிட்டு பேசிட்டு என்ன சிங்க என்ன பால்யா. இங்கே தான் மெட்ரோ இறங்கி 500 meters போனால் ஃபீனிக்ஸ். கரெக்டாக இங்கேயே டிராஃபிக் வந்துடுச்சு பேர். மாலுக்கு 500 மீட்டருக்கு முன்னாடியே டிராஃபிக். மாலுக்கு போகிறவங்க லெஃப்ட்டில் இருந்து போனோம், அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. லெஃப்ட் வந்துருக்கு. இல்லை, அதான் லெஃப்ட்டில் தான் நிற்கிறேன். டெக்கத்லான்லாம் கிராஸ் பண்ணி தானே? இல்லை இல்லை, ஆமாம், பண்ணி தான் டெக்கத்லான் வரும். அப்படியா? இருந்து டேய் இந்த டிராஃபிக்ல என்ன ஃபோன் பண்ணா நிமிஷம். நம்ம ஊர்ல கூட நிறைய பேர் ஆமா. ஃபோன் பண்ணிட்டே தான் ஓட்டுறது. இந்த ஆட்டோ வருது கூட ரீல்ஸ் பார்க்குறாரா? முன்னாடி ஆப் பார்க்குறேன். இந்த இவர் பேர் கையில் வச்சுன்னு அங்கே பேர் என்னடா பண்ணுறீங்க? சைடுல போய் நான் ஒன்றரை போயிட்டான் நினைக்கிறேன். நான் ஓரமாக போய் நோண்டிக்கிறேன். எப்பா இறங்கி மட்டமே ஒரு கூட்டமே இருக்கு. அவனுக்கு என்ன வேலையோ இல்லை இருக்கிறான். எப்போ வருவீங்க? மெசேஜ் அனுப்பிச்சுன்னுக்குறாங்க. வந்துனே இருக்கா. விஷால் விட்டுட்டு போகிறாங்க கேமரா மாட்டி மாட்டினேன். அதுதான் யாரா அவன் தலையில் என்ன மாட்டின்னு ஓட்டினுக்குறான். முன்னெல்லாம் சோஷியல் மீடியா அடிக்ட்டுன்னு பார்த்து இப்போ கேமரா விளாக் அடிக்ட்டுன்னுவாங்க. இன்னொருத்த வந்துட்டான்டா கேமரா மாட்டின்னு அப்படின்னு. வீட்டுக்கு ஒரு யூடியூபர். வீட்டுக்கு ஒரு யூடியூபர், வீட்டுக்கு 2 யூடியூபர். வைஷாலி கிட்ட தான் சேனல் இருக்குது, வீடியோ போடுறது இல்லை, அவ்வளோதான். வந்து கோலம் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். 200 மீட்டர்ஸில் லெஃப்ட்லேயே இருப்போம். HSBC ground floor. Oops. ஏய் நோ கட்றானுங்கடா இது மேல. Sharp right, then your destination will be on the left. அடுத்த ஃப்ளோர் கட்டுறாங்க. இந்த பக்கமும் போயிட்டு ரைட்டில் வாங்குறாங்களே. இல்லை, ஒருத்தர் இப்படி கூப்பிட்றீங்க, ஒருத்தர் அப்படி கூப்பிட்றாங்க. எது வச்சுட்டு இருக்கிறதே தெரியலையப்பா எனக்கு. வாவான மாதிரி இருந்துச்சு. போலாமா? பின்னாடி எதுவும் செக் பண்ணல? இவ்வளோதான் செக்கிங்கா? என்ன பண்ணாங்க? பாம்பு வச்சு வர மந்த் பிளாஸ்ட் பண்ணிட்டு போறோம். என்னது நான் சொன்னா? In 100 meters, turn right. அவ்வளோதான், உள்ளே இருட்டாயிடும். வணக்கம். Turn right, then you will arrive at your destination. வணக்கம்ங்கோ. ஏய், மாலுக்கு வந்துட்டோம். சின்ன பாட்டில் எவ்வளோ நேரம் ஆகுது? எத்தனை டைம் என்னாச்சு? சுத்திட்டு இருக்குது. 30 minutes எக்ஸாக்டாக. இங்கே ஒரு ஹாலிடே வச்சு நிற்கும், காணும் எடுத்துட்டுக்கிறானுங்க. அதை ரொம்ப வருஷமாக நின்றுச்சு அது. என்ன இருக்கும்? அதை வித்துட்டு தான் மேலே கட்டுனுக்காக முடியுது. Turn right, then you will arrive at your destination. ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சர்வீஸ். ரைட், பார்க்கிங் அது பச்சை லைட்டிங் இருக்குது. இது எல்லாத்துலேயும் ரெட் லைட் தான் இருக்குது. ஆனால் காரை காணுமே, பச்சை லைட் Your எரியுது. destination is on the left. கார் இருக்கே. எடுக்கிறான். தேங்க்யூடா சலாக்குட்டி. கியா ஒரே ஃபேமிலி ஆஃப் ஒரே ஃபேமிலி ஆஃப் கார்ஸ்ன்றதுனால ஹெல்ப் பண்ணிட்டான் போல. போயிடலாம்டா. ஹேய், யூ டாக்கிங் வித் வைப் வித் விஷால். ஓகே, இவ்வளோ திமிரு ஆகாது. ஓகே, the back door says that. நிச்சயமா ம்
Will you be okay to carry this water bottle throughout the mall? த்ரூ அவுட் த மால் சின்ன பாட்டில் எடுத்து வந்துருக்கலாம்ல. டெஃபினெட்லி இது ரொம்ப பெருசுவே. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.